ஏணியை கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடாதீங்க, ஏணியை போடாதீங்க. வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கான வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா பிடி சாரின் காதல் கதை. அதாவது நம்ம ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயும் பிடி சார் இருப்பார். அவர் எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு பொம்பல் சோப் பிடிச்சவராதான் இருப்பாரு. கண்டிப்பா எல்லா ஸ்கூல்லயும் ஒரு பிடி சார் அந்த மாதிரி இருப்பாரு. அது மாதிரியான ஒரு காதல் கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. அதாவது பாத்தீங்கன்னா கிளாஸ்ல பசங்களுக்கே பொம்பளை பிள்ளைங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம ஸ்கூல் பிடி சாருங்க மட்டும் எப்படி கடலை போடுவாங்கன்னு தெரியுமா? நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கதைக்குள்ள வருவோம் நண்பர்களே. எங்க பிடி சாரோட நேம் பாத்தீங்கன்னா உண்மையான நேம் சொல்ல வேணாம், நம்ம ஃபேக்கா ஒரு நேம் வச்சுப்போம். எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோபால்னு பேர் வைப்போம். கோபால் தான் எங்க சாரோட பேரு. காலையில ஸ்கூலுக்கு வருவாப்புல. வந்தோடனே என்னைக்கெல்லாம் செக்கிங் பண்ணுமோ அன்னைக்கெல்லாம் செக்கிங் பண்ணாம சம்மந்த புண்டே இல்லாம நான் என்னைக்கு வந்து ஐடிங் கார்டு போடாம இல்ல ஷூ போடாம பெல்ட் போடாம டக்கின் பண்ணாம போறோமோ அப்பெல்லாம் பார்த்து கரெக்டா சம்பந்தமே இல்லாம வந்து கேட்டு போடுவான். மித்த நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப ப்ராப்பரா வரமோ எப்ப மிகப்பெரிய அந்த அசம்பிளி எல்லாம் வைப்பாங்கல்ல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா செக் பண்ண மாட்டான். கரெக்டா பிரின்சிபல் வந்து முன்னாடி நின்னா மட்டும் நல்ல பேர் எடுக்கிறதுக்காண்டி போட்டு கொடுத்துட்டு போயிடுவான் தாயொலி. அதுவும் பாத்தீங்கன்னா எனக்கும் எங்க பிடி சாருக்கும் என்ன சண்டை வந்துகிட்டே இருக்கும்னா இந்த ஐடிங் கார்டு அது ஷூ அதெல்லாம் விட முடி வெட்டாததுக்கு தான் சண்டை வரும். அந்த ஆளு முடி வெட்டுமா, நான் வெட்டாம போவேன் ஒரு மாசம் சொல்லியும் வெட்ட மாட்டேன்னு சொல்லி பிரின்சிபல் ரூமுக்கு அனுப்பிச்சுடுவான். நான் பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு நின்றுட்டு அங்கேயும் போய் முடி வெட்டாம திட்டு வாங்கிட்டு அதை அப்படியே ஓட்டிட்டு பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு போயிடுவேன். சோ காலையில வருவாப்புல சம்பந்தமே இல்லாம செக் பண்ணுவாப்புல போட்டு கொடுத்துட்டு அவரு பேசன்னு போய் கிரவுண்ட்ல உட்காந்துவாப்புல. கிரவுண்ட்ல உட்காந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு பிடி சார்னா என்ன பண்ணணும், உட்காந்து பசங்களுக்கு பிளே பண்ண விட்டு சொல்லி கொடுக்கலாம், இல்ல எக்ஸசைஸ் பண்ண வைக்கலாம், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவாப்புலன்னா பொண்டாட்டிக்கு கால் போட்டுருவாரு. ஸ்கூலுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருப்பாங்களா, இந்த ஆள் 24 மணி நேரமும் அதான் பண்ணிட்டு இருப்பாரு. பொண்டாட்டிக்கு போன் போட்டுட்டு பாக்கெட்ல போனை வச்சுட்டு அவன் பேசாட்டு பேசிக்கிட்டு கடலை போட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்டா 24 மணி நேரமும் வீட்டுல தானடா இருக்க, வீட்டுல என்னடா பண்ணிட்டு இருப்ப, வீட்டுல பேசாம ஏடா இங்க வந்து பேச போறீங்க, நைட்டு பூரா ஒன்னா இருந்துட்டு காலையில வந்ததுக்கு அப்புறமும் கடலை போட்டுக்கிட்டு இருக்கேடா பொண்டாட்டி கிட்ட. போன் சார்ஜர் தீர்ந்துச்சுனாலோ இல்ல பொண்டாட்டிக்கு போன்ல சார்ஜர் தீர்ந்துச்சுனாலோ அந்த அம்மா வச்சுட்டு போயிருச்சுனாலோ போனை கட் பண்ணிட்டு அடுத்து எங்க தாலியா இருக்க வந்துருவான். நண்பர்களே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு அசம்பிளில நம்ம வந்து லைன்லாம் நிக்கணும் அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அது ஒரு அசம்பிளி, பிரின்சிபல் நிப்பாங்க, அது ஒரு மாதிரி ஒரு ஃபார்முலா நடக்கணும். வைங்களேன், ரெஸ்ட் ரூம் போறோம், ரெஸ்ட் ரூம் போகும்போது சரி லைன்லாம் போகணும்னு சொல்றாங்களா, அது எல்லா ஸ்கூல்லையும் நடக்காது. ஓகே, ரெஸ்ட் ரூம் கிட்ட போயிட்டு ரெஸ்ட் ரூம் குள்ள நுழைவும் பாத்தீங்களா, அதுல ஹைட் ஆர்டர் வயசு நின்று போன்பா நண்பர்களே. என்னத்த சொல்லுவேன், பாத்ரூம்க்கு ஹைட்டோட வயசு போய் என்ன பண்ண போறோம், வேற ஏதாச்சும் ஹைட்டு லென்த் வச்சு பார்த்து அனுப்பிச்சு விட்டேன்னா கூட லாஜிக் இருக்குடா. பாத்ரூம்க்கு இருக்கிற ஹைட்டோட வயசுல உள்ள நுழையணும். இப்படியா பாத்தீங்கன்னா நாங்க கிளாஸ்ல கரெக்டா வந்து மேம் கிட்ட சண்டை போட்டு வருவோம். அந்த அம்மா எங்க மேல ஆல்ரெடி கோவத்துல இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துருவான், நாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம். அதான் அந்த அம்மா பார்த்து அந்த அம்மா அதுக்கு காண்டாயி அதுக்கு ஒரு திட்டு விட்டு ஐயோ எல்லா பக்கம் அணக்கட்டுறேன். ஆனா இதுவே ஒரு சில நேரம் என்ன தெரியுமா, நாங்க பேசுற ஓடி ஆடி விளையாண்டுட்டு தண்ணி பைப்ல அடிச்சு விளையாண்டுகிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். ஏன் அப்படின்னா அங்கதான் நம்ம ஆளு வந்து நம்மளை கண்டுக்கலன்னாவே அங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு அர்த்தம். பொண்ணுன்னா அது நீங்க அதாவது படிக்கிற பொண்ணு நீங்க வந்து கணக்கு எடுத்துக்காதீங்க நண்பர்களே. பொண்ணு நின்னாவே எங்க ஆளு பேசுவாப்புல. ஒண்ணு அது ஸ்டாஃபா இருக்கும், இல்லைன்னா 12th குடிக்கிற பிள்ளையா இருக்கும், இல்லாட்டி ஆயம்மாட்ட கூட கடலை போடுவான் நண்பர்களே. என்ன பண்றது, அவனை போன் பேசிக்கிட்டே அங்க ஆயம்மாவை பார்ப்பான், போன் பேசிக்கிட்டே இங்க ஸ்டாஃப பார்ப்பான். ஒரு ஸ்டாஃப் நடுவில் குறுக்க வந்தா போதும், என்ன மேடம் எப்ப இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சான்னு வைங்களேன், சைட்ல பாகிஸ்தான் குண்டு போடுறேன், குண்டே போட்டாலும் கண்டுக்க மாட்டான். அது கணக்கு நீங்க விடுங்க. எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு நின்னுச்சுன்னா நம்மள இருக்கிறதே மறந்துடுவோம் நண்பர்களே. படிக்கிற பொண்ணு போயிருச்சுன்னா போதும் நண்பர்களே, நாங்க செத்தோம். அவன் சீன் போடுறேன்னு சொல்லிட்டு கேவலமா காமெடி பண்ணுவோம் நண்பர்களே. அதை சகிச்சுக்க முடியாது. அதுலயும் ஒரு சில பொண்ணுங்க அவன் பண்ற கேவலமான ஜோக்கு சிரிப்பாளுக பாருங்க, எல்லாம் என் தலையெழுத்து புண்டை. இவன் சம்பந்தமே இல்லாம காமெடி போடுவான். அதுவும் என்ன மாதிரி காமெடி, டே கண்ணாடி வா முன்னாடி, டே மாடு நீ ஓடு,
அப்படின்னு ஒரு பெரிய டிஆர் ரைமிங்ல தான் இவர் புடுங்குவாரு. அண்டங்காக்கா கொண்டக்காரி, நான் பாட்டு எழுதுவேன் மாதிரி கவிதை கை தட்டுங்க. அதுவும் இல்லாம இவனை தப்பி தவறு இந்த பிடி பீரியட் எல்லாம் வந்து பிடி போவாதீங்க, கிளாஸ்ல உட்காந்து படிங்கன்னு சில பீரியட் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பீரியட்லாம் இந்த ஆள் திடீர்னு எங்க கிளாஸுக்கு வருவான். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க செத்துருவோம் நண்பர்களே. அந்த 1 மணி நேரம் எங்களை போட்டு தாலி எடுத்துருவான். அவன் பேச சம்மந்தமே இல்லாம என்ன பேசுவான். நாங்கெல்லாம் அந்த காலத்துல when I was a kid 1999ல அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம் நண்பர்களே. ஒரு நிமிஷமா பேசினே கிளாஸுக்கு சப்ஸ்டியூட்டா வந்துட்டா உட்கார்ந்து இருக்கணும், சேர்ல உட்கார்ந்து இருக்கணும், படின்னு மிரட்டலாம், இல்ல பேசாதன்னு மிரட்டலாம், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம், இல்ல ஃபன்னா பேசலாம். அதை விட்டுட்டு இவன் பொண்ணுங்கிட்ட வந்து சீன் போடணுன்ற கவுண்ட் என்னென்னலாம் தெரியுமா பண்ணுவான். ஏய் படி, இவரு பெரிய லியோனல் மெஸ்ஸி மேட்ச் போயிட்டு இருக்க நடுவுல இவர் அப்படியே வார்ம் அப் போயிட்டு இருக்காரு. இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பான் நண்பர்கள். இப்ப ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருப்பான். உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கவன இரு உனக்கு நான் ஸ்ட்ரெச் எடுத்து விடுறேன்னு சொல்லி அவனை புடிச்சு குத்தி அதை பார்த்து நாங்கெல்லாம் அவன் பொசிஷன் என்னடா 69 பொசிஷன்லாம் ட்ரை பண்ணிடலாம் நாட்டுக்குன்னு விட்டா சிரிச்சு ஒரே ஃபன்னா இருக்கும் நண்பர்களே. அவனோட சம்மந்தமே இல்லாம ஒரு வாட்டி நான் என்ன பண்ணா, நாங்க பேச ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. தம்பி இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டான். சரின்னு என்னடான்னு போனா என்ன சார் அப்படின்னவா பண்ண இருந்துகிட்டு ஏன்னா சாப்பிட்டியா அப்படின்னா சாப்பிட்டு சார். சரி போ அப்படின்ட்டு நண்பர்களே. அவன் பேசாட்டு போன் பேசிட்டு இருக்கான் நண்பர்களே. இப்ப எதுக்குடா என்ன கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்க பிடி சார் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியல் நண்பர்களே. அவள ஏன் நண்பர்களே எங்களுக்கு பிடி பீரியடே நாங்க விளையாடணும்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை மிஸ் நின்னாதான் நண்பர்களே எங்களால பிடி பீரியடே விளையாட முடியும். அதாவது ஒரு பொம்பளை மிஸ் இருந்துன்னா கடலை போட்டு எங்களை உடனே போன்றுவான், வந்தோடனே நேரா போய் விளையாடுன்றுவான், கண்டுக்கவே மாட்டான். அடுத்த பீரியடே வந்தா கூட நான் எக்ஸ்ட்ரா கடன் தரேன், நீங்க விளையாண்டுட்டே இருங்க அப்படின்னு விட்டுருவான் நண்பர்களே. இதுவே ஏதோ ஒரு லேடி ஸ்டாஃப் அந்த நேரம்னு பார்த்து அவன் கண்ணில் மாட்டலன்னு வைங்களேன், அவ்வளவுதான் நண்பர்களே. உட்கார வச்சிருவான். உட்கார வச்சு எங்களை உட்காந்து மாஸ்டர் பண்ணுங்கன்றுவான். சோ நண்பர்களே, உங்களுக்கும் உங்க ஸ்கூல் பிடி சார் இப்படிதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கவும் முறையா இருக்கு, கண்டென்ட் யோசிக்கவும் முறையா இருக்கு, சிம்பிளாவும் சரி ஏதோ ஒண்ணு கொஞ்சம் ரிலேட்டபிளா காமெடியா இருக்கும்ன்றக்காண்டி இந்த மாதிரியான வீடியோ எல்லாம் டக்குன்னு எடுத்து பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, peace out.